உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருவு பெருந்தேர் அச்சாணி அன்னார் உடைத்து என்னும் வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க சின்னஞ்சிறு வயதிலேயே செயற்கைக்கோள் மூலமாக நம் பள்ளியினுடைய பெருமையை விண்ணோக்கி பாய்ச்ச இருக்கிறார்கள். பள்ளியினுடைய அரசு பள்ளி மாணவர்கள் அந்த வாழ்த்துக்களையும் விழும்போது விதை விழுந்து விருட்சமென எழுபவர்கள் என்னும் செவியை செம்மாக நிற்கும் எமதர்மை மாணவ செல்வங்களை தூக்கி பயிலும் இன்றைய மாணவர்கள் நாளை நாடு காக்கும் தலைவர்களாக வலம் வருவர் என்பதை வெறும் ஐயமில்லை. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக எம் மாணவர்கள் மண்ணில் மட்டுமல்ல வெண்ணிலும் சாதித்து வருகின்றனர் என்பதை எளிமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திசையெல்லாம் திருவிழாக்கும் எம் பள்ளி கோவிலில் கலை கோலம் வானவில்லை வந்தமிருந்தது போன்ற அசைந்தாட கொடி வடிவமைப்பில் வண்ண கோலமிட்டு இதற்கெல்லாம் மூல காரணம் எம் மண்ணின் சீர்மிகு மாணவர்கள். நாளைய தேசத்தின் நம்பிக்கையே சரித்திரம் படைக்க காத்திருக்கும் சாதனை சிட்டுக்களே, மேடை ஏறி விண்ணில் புகழ் பரப்பும் மின்னல்களே, வேளாண்மைக்கு உயிர் கொடுக்கும் மேலாண்மை மாணவ செல்வங்களே, சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றோ நம் அறியக்கூடிய அரசு பள்ளியின் வண்ண சித்திரங்களே மாணவ செல்வங்களே நீங்கள் தான். உங்கள் அனைவரையும் போற்றி பாராட்டுவோம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் பின்னியராக பெறின் என்னும் குரலுக்கேற்ப நினைத்ததை சாதித்து முடித்திருக்கிறார்கள் நம் பள்ளியினுடைய மாணவர்கள். பலூன் ஊதி விளையாடிய வயதில் இதோ பலூனில் நம் பள்ளியினுடைய பெருமையை வான் நோக்கி அனுப்ப இருக்கிறார்கள் நம் பள்ளியினுடைய மாணவர்கள். அந்த மாணவர்களுடைய சாதனைக்கு சான்று கூறும் விதமாக அங்கீகரிக்கும் விதமாக நாம் அனைவரும் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வோம். செயற்கரிய செய்வர் பெரிய சிறிய செயற்கரிய செயல்களாக என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக செயற்கரிய செயல்களை சிறிய வயதிலேயே அரிய முயற்சிகளை செய்து காட்டியவர்கள் எமது அருமை மாணவ செல்வங்கள். கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரே பள்ளி தலமணித்தும் கோயில் செய்குவோம் என்னும் மகாகவி பாரதியினுடைய வாக்கிற்கு ஏற்ப மாணவர்களில் அக்கறை கொண்டு பள்ளியை தினந்தோறும் ஒளியின்றி செதுக்கும் மகேந்திரவர்ம பல்லவனை போல தினந்தோறும் செதுக்கிக் கொண்டிருக்கூடிய நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். மாணவர் நலனே முதன்மையான நலன் என்னும் அக்கறையோடு அனுதினமும் கடமையாற்றக்கூடியவர் நம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். காற்றோட்டமான வகுப்பறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், விளையாட்டு மைதானம், கண்காணிப்பு கேமரா போன்ற சகல வசதிகளோடும் திறன் வகுப்பறை, திறன் ஆய்வகங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை மாணவர்களுக்காக தேடி தேடி செய்யக்கூடிய நல்லுள்ளம் படைத்த தலைமை ஆசிரியர் நம் பள்ளி தலைமை ஆசிரியர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லோரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அண்ணா விருதை பெற்றுள்ள அருமை தலைமை ஆசிரியர் கண்ணாய் கடமை ஆற்றுகிற கடவுள் அளித்த பொக்கிசமே, விண்ணை எட்டும் அளவிற்கு வியத்தகு செயல்கள் புரிபவரே, சிறந்த உங்களினை விரிந்த மனதால் வாழ்த்துகிறோம். முத்தாம் தலைமை பொறுப்பேற்று 5 ஆண்டு முடிவதற்குள் எத்தனை எத்தனை மாற்றங்கள், எண்ண முடியா நற்செயல்கள், அத்தனை பள்ளி வேலையையும் அழகாய் முடிக்கும் திறன்மிக்க வித்தகர் உம்மை பாராட்டி
விளக்காய் ஒளிர வாழ்த்துகிறோம். பள்ளியை சுற்றி முள்கம்பி வகுப்பை புதுப்பித்தல், எல்லா வகுப்பும் முன்னாலும் ஏறி இறங்க சாய்தளங்கள், பள்ளி தூய்மை, மாணவருக்கு படிக்க நூலகம் என்றெல்லாம் நல்ல செயல்கள் பல செய்யும் நாயகர் உம்மை வாழ்த்துகிறோம். பெண்களுக்கு கழிப்பறை, பிரேயருக்கு தனிமேடை, கண்கள் குளிரூட்டும் மரங்கள் பல, கல்லூரி போன்ற தோற்றத்தை முன்னால் நிறுத்திய மதிக்கூர்மை, முறையாய் மனிதரை அணுகும் விதம், என்றே கொடியை நாட்டுகிற இமயம் உம்மை வாழ்த்துகிறோம். தனக்காய் விருது வாங்காமல் தனது பள்ளி உயர்வதற்காய் மனம் நிறை மகிழ்வுடன் விருது பெறும் மாண்புடைய மனிதர் உம்முடைய குணத்தை போற்றி பாராட்டி குன்றாய் உயர வாழ்த்துகிறோம். தனக்கென வாழா பெருந்தகையே, தமிழ் போல் வாழிய பல்லாண்டே, பரிசா எமக்கு வாய்த்தவரே, பள்ளிக்கு கிடைத்த பாக்கியமே, பெரிய மனதை கொண்டவரே, பிரிட்டோ எனும் பெயர் கொண்டி உரிய பணிக்கு கத்தரவர், உயரிய வாழ்வை உமக்கருள்வார். நெறியாய் நடக்கும் நித்தினமே, நீடு வாழிய வாழியவே. பள்ளி உம்மால் பெருமை பெறும், பல பல விருதுகள் உமக்கு வரும். பிள்ளைகள் திறனை வளர்ப்பதனால் பேரும் புகழும் நமக்கு வரும். நல்ல மேல்நிலை பள்ளி என நமது பள்ளி விருது பெறும். எல்லா புகழும் உங்களுக்கே. அரியக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் முன்மாதிரி திட்டங்கள் இருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் மாவட்டத்தினுடைய தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும் இந்த பொன்னான நேரத்தில் பள்ளியின் சார்பாக நன்றியையும் மகிழ்ச்சியையும் கொள்கிறோம். நமது பள்ளியின் செயற்கைக்கோள் ஏவுதல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என்ற இரு கரகாரம் கூப்பி கரவொலி எழுப்பி வரவேற்போம். வணக்கம்மா. வாங்க எல்லாரும் வாங்க. அதுதான் முக்கியம். வாங்க. ஓகே. பிடிச்சிக்கிட்டியா? நான் கட்டிட்டா. சரியா? Good morning, everyone. We are going to witness now students' satellite launching ceremony now. We are grateful to all the dignitaries who have taken trouble here to witness this program. This program has been arranged vigorously by our school management, and we have with us our respected CEO and many other dignitaries, doctors from here to witness this program. It's an historical moment for us. It's not like that. It is just a historical moment, but even everyone is jealous of it, because government school students taking all the trouble and seeing this program to come alive is something that no one can even imagine. Many have put in a lot of trouble to make this program a great successful. And shortly we are going to see a beautiful launching program, and the students should get some kind of motivation, intrinsic motivation from these students. And the idea should come always not from imitating some others, but innovatively we have to do something. That innovation is the necessity of our necessity. And thus students learn from this. It's not simply an exhibition, but putting it. Okay, now today when the donors have
done great marvelous work to make this program successful. And shortly we are going to witness ராஜராஜன் ஸ்கூலுக்கு அமராவதியிலேருந்து சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டேன். come up with some innovative சீக்கிரம் போ, அப்புறம் காமனத்தில் போய் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் parents who have come here to see this program, you also should know that learn something, that it is not only the academic line that makes the students great, but it is the innovative. Your students, your children must do something different. balloon quality high quality Just do something different. Not simply the people drowning in a sense that when less travel route when you travel to achieve something, everyone goes to the simply the beaten track, and there you cannot achieve anything. So teachers, students and parents should learn from this launching ceremony that something rare, something special we should achieve. Now we have with us Minister of our district cooperative. We please all of you give a warm welcome to our minister. நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள நமது கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருகவென்று இரு கரம் கூப்பி கரவொலி எழுப்பி வரவேற்போம். கீழே இறக்குனீங்கன்னா அந்த காத்து கொஞ்சம் குறையும். எல்லாரும் கீழே இறங்குங்க. கீழே இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். நம் பள்ளியினுடைய விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய தமிழகத்தின் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். என்னதான் வீரியம் உள்ள விதையாக இருந்தாலும் கூட வேர் விடுவதற்கு சக்திகள் தேவை. அதே போல மக்களுடைய நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோழன் பழனிசாமி சார் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். Parents and audience here can witness the program. மேம் கொஞ்சம் கையெழுத்து. மேம் கொஞ்சம் கையெழுத்து. Land also will be shortly taken into consideration, and the students also can witness the school demonstrating some team having a project. தம்பி கொஞ்சம் Very shortly we are going to have a beautiful ceremony on student satellite ceremony, launching ceremony. I think many students have a very nice scene, sightseeing now. We are over to Madam. போற அப்படியே போறா. சும்மா போடுற பரவாயில்ல போடுறேன். பொறுமையா போடுறா. என்ன அவசரம் பண்ற? அவன வேணி போடா. அந்த பக்கத்து அவன மாத்தி விடுறான் மனோஜ். க்ளோஸ் போடுறா. அவ்வளவுதான். நாம் அனைவரும் எதிர்பார்த்த இன்னும் 10 நேரத்தில் விண்ணோக்கி பறக்க இருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் பணியில் தம்மை அர்ப்பணித்த அன்பு மாணவர்கள் விஷ்ணு, மனோஜ்குமார், முத்துக்கருப்பன், ரசீத் அகமது, பெபின்குமார், மிதுன், முத்துக்குமார், ஆசிக் ரஹ்மான், பாவேந்தன், கரீஸ்வர், ஹரிகரன், அபிமன்யு, சோமேஸ்வர் அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். என்னதான் வீரியமுள்ள விதையாக இருந்தாலும் கூட அது வேர்விட்டு முளைப்பதற்கு நிலமும் நீரும் காற்றும் ஒளியும் தேவை.
அதே போல மாணவர்களுடைய இந்த அரிய முயற்சிக்கு, இந்த அரிய சாதனைகளுக்கு பின்னணியாக இருந்து உதவி செய்த பெயர் சொல்ல இயலாத பெரியவர்கள் அத்துணை பேருக்கும் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் நன்றிகளை உரித்தாக்கி மகிழ்கிறோம். எமது 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிகுந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சோமேஷ் சார் இன்னும் கொஞ்சம் சைட்ல போனீங்க. அப்படின்னு இல்லை. 1945ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தொடங்கப்பட்ட நம் பள்ளி 1997ஆம் ஆண்டு மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த பெற்றது. கடந்த ஆண்டுகளில் 10ஆம் வகுப்பில் 100%, 12ஆம் வகுப்பில் 95% தேர்ச்சி பெற்றுள்ளோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்பு 500 மாணவர்களாக இருந்த மாணவர் எண்ணிக்கை இன்று என் தலைமை ஆசிரியரின் அரிய பெரிய முயற்சியால் 900 மாணவர்களாக உயர்ந்துள்ளது. 6 மருத்துவ மாணவர்களை படித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தலை சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் படித்துக் கொண்டு வருகின்றனர் என்பதையும் இந்நேரத்தில் பதிவு செய்கின்றோம். மாநில அளவில் நடைபெற்ற கவிதை போட்டியில் சண்முக சிவானி என்ற மாணவி இளங்கவிஞர் விருதும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பெற்றுள்ளார் என்பதையும் பதிவு செய்கின்றோம். தேசிய அளவில் நடைபெற்ற ஈட்டியறிதல் போட்டியில் கவிஸ்ரீ என்ற மாணவியும், தேசிய அளவிலான சங்கிலி புண்ணியர்கள் போட்டியில் ஆகாஷ் என்ற மாணவனும் பங்கு பெற்று பள்ளிக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்ந்தனர் என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு சிறந்த பள்ளிக்கான அன்பழகனார் விருது பெற்ற பள்ளி என்பதையும் மிக முத்தாய்ப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் தமிழோடு விளையாடு என்ற நிகழ்ச்சியில் பள்ளி மாணவியர் காலிறுதி வரை சென்று சாதனை படைத்தார் என்பதையும் இந்த அரிய சாதனை நேரத்தில் பதிவு செய்கின்றோம். Our students have excelled in drama also. The students have come first and enjoyed the drama. சும்மா போடுறாரு. அரியக்குடி பள்ளியில் பயின்ற பல்வேறு மாணவர்கள் தமிழகத்தில் எங்கும் பரவியிருக்கக்கூடிய தலைசிறந்த பொறியியல் கல்லூரிகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் பயின்று வருகிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் பயின்று இந்த மாணவர்கள் அரியக்குடி அரசு நிலையத்தினுடைய பெருமைக்கு சான்றாக திகழ்கிறார்கள். தமிழகத்தில் மட்டுமே பயிரக்கூடிய இந்த மாணவர்கள் இனிவரும் காலங்களில் தேசம் முழுவதும் இந்த அரியக்குடி அரசு நிலையத்தினுடைய பெருமையை கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தங்களின் வருகை எங்கள் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு தூண்டுகோலாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருக்கின்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். மேலுமாக பெற்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். எமது அருமை மாணவ செல்வங்களையும் வரவேற்கின்றோம். பிற பள்ளிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் நம் பள்ளி பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. மேடம் அங்கிட்டு வாங்க, அங்கிட்டு வாங்க, எல்லாம் ஒன் சைடு வாங்க, அங்கிட்டு போங்க. The ceremony of launching of
satellite that goes not simply here, it goes nearly 2 kilometers above our atmosphere, goes near to the stratosphere, and there from there the results will come. These students, please see it as a lesson for you, not simply a function. It is a lesson that in future you must also do something innovatively, not simply copy from somebody else, but do something innovatively that makes the society to see you also. The lesson you must learn from this ceremony is that in future I will invent something. I will do something. It can be a small thing. If you see the history of invention, everything comes out of necessity. Nothing comes freely. Every scientist have worked hard and they have come out. Okay. Thomas Alva Edison till today, even everyone works hard to do something different. Please, the event is a lesson for everyone. The event is not simply a function, but it's a lesson that something different the society accepts. And the changes every time the society sees will always welcome. And that lesson you must learn, audience and the parents. Have this spirit to make your children to take some risk in innovative ways, in innovative method. Thank you. மாணவர்களின் இந்த அரிய சாதனைக்கு பின்னின்று உதவிய தமிழ்நாடு அறிவியல் இயக்க அமைப்பின் நிர்வாகிகள் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளியின் சார்பாகவும் மாணவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குளோபல் மருத்துவமனையிலிருந்து வந்திருக்கும் சேர்மன் திரு குமரேசன் சார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அப்போலோ மருத்துவமனையின் சீஃப் டாக்டர் திரு திருப்பதி ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இளம் பொறியாளர்களை வாழ்த்துவதற்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். We are happy to inform that our students, Kavish and Akash, have gone national level and won javelin throw and hammer throw. This is a great successful event for us because we are the only students that are going for the national level. Our school has excelled in that. Yes, students. Now we are going to have a countdown. The countdown will start, and the wind is small. Please stabilize the balloon, please. பெண்ணில் ஏவும் வெற்றிகரமான நிகழ்ச்சியில் இன்னும் தொடங்க போகின்றது. அனைவரும் அன்புடன் வரவேற்போம். கரவொலி எழுப்பி அதனை சிறப்பாக கொண்டாடுவோம். Countdown starts now. சார் ரெடியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட். Countdown starts now. 10, 9, 8, 7, 8, 4, 3, 2, 1. Give a big clap for that. Goes. Give a big clap. Come on, all of you. Clap. Yeah. Yep. சாதனையில் படைக்கும் நம் பள்ளியை கரவொலி மூலம் வெளிப்படுத்துவோம். சாதனை மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பளிப்போம். Congratulations to all the team members and everyone present here. You have witnessed a marvelous event. Not only the நம்மை மாணவர்களை தட்டி அனைவரும் உட்கார்ந்து வரவேற்போம். சாதனை
goes. Please do not grab. It goes up. Our heart to goes is there. புகழ் மேலே சென்று கொண்டிருக்கிறது. மண்ணில் மட்டுமல்ல விண்ணிலும் பறந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே